ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்மி மேடத்தில். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பாருங்கள், மல்லிகைப்பூ செடிலாம் நல்லா மலர்ந்துட்டு பூவலாம். நேற்று வந்து நான் பூ பறிக்க வரல பாருங்கள், அதனால் பூவெல்லாம் மலர்ந்துட்டு அப்படியே பூவையும் பறிச்சுட்டு அதில் உள்ள அரும்பெல்லாம் பறித்து எடுத்துக்கிறேன். பறித்து எடுத்துகிட்டு இன்னும் தோட்டத்தில் எதுதான் காய்கறி இருக்குதுன்னு கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம். அரும்பு வந்து இப்போ தான் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ பூ கிடச்சிதுன்னு இன்றைக்கி. அப்படியே நம்ம பீக்கங்காயும் இருக்கான்னு பார்க்கலாம். பீக்கங்காயெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா நல்லா பெருசாகும். மழை இல்லாதனால வெயிலில் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்ம பீக்கங்காய் பறிச்சிருக்கேன்னு, ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இது இந்த சைடும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, இதையும் பறித்து எடுத்துக்கலாம். இந்த இலையில பாருங்கள் ஒன்று கிடக்கு தெரியல, இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இன்றைக்கி எனக்கு 4 பீக்கங்காய் கிடச்சிது, நானையும் பறிச்சிக்கிட்டேன். போச்சு, இது வந்து அப்படியே உடஞ்சிட்டு பாருங்கள் கீழே விழுந்து. இதில் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா கொத்து கொத்தாக பிஞ்சு வச்சுருக்கு. ஆனால் இதில் ஒரு கத்திரிக்காய் தான் பெருசாக இருக்குது, அதை விட்டோம்னா வந்து அப்படியே முத்திடும். அதனால் இந்த ஒன்றை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாக்கியெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்குது பாருங்கள். இதுவும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இதில் பாருங்கள் வெள்ளரி பிஞ்சு வந்து இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது இன்னும் பூ கூட கொட்டலை, கொஞ்சம் சின்னதாக பிஞ்சாக தான் இருக்குது. இது இருக்கட்டும், இன்னும் அடுத்தது கொஞ்சம் பெருசாக இருந்த பிறகு பறிச்சிக்கலாம். நான் பறிக்கல, விட்டுட்டேன். இந்த சைடு ரோஸ் ஒன்று வந்திருக்கு, அந்த ரோஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸும் பாருங்கள் எல்லாமே மழை பெய்யலாதனால அப்படியே எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. வெண்டைக்காய் வந்து நல்லா வச்சுருக்கு பாருங்கள். வெண்டைக்காய் வந்து போன வருஷம் போட்டது தான், அப்போ கட் பண்ணி விட்டால் திரும்ப நல்லா வந்து பூ வச்சு இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். ஆரம்பத்தில் வந்து நல்லா காய் பெருசு பெருசாக இருந்தது, இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் கிடச்சிருக்குன்னு. இன்றைக்கி வந்து எனக்கு பீக்கங்காவும் வெண்டைக்காயும் கிடச்சிருக்கு, பூ பறித்து எடுத்துருக்கேன். இந்த சைடு பாருங்கள் வந்து குட்டி ரோஸ் வந்து நிறையா பூத்துருக்கு இந்த செடியில், அதையும் பறித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.